அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு 2024 4ஆம் தவணைக்கான FWC பேப்பரை செஞ்சு கொண்டிரும். அதில் 31வது கேள்வியை பார்ப்போம். A+B விளைவு. A+B விளைவு அப்படி வந்துட்டு என்ற தாக்கம் A சார்பாக முதலாம் வரிசையாகவும், சரியா? நான் இப்போ தாக்க விதத்துக்கான கோவை எழுதுகிறேன். R = K A' விட முதலாம் வரிசை, சரி. B சார்பாக பூஜ்ஜிய வரிசையாகவும் காணப்படுகின்றது. B சார்பாக பூஜ்ஜிய வரிசையாகவும் காணப்படுதான். இத்தாக்கம் தொடர்பாக எது அல்லது இவை சரியானது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ A கூற்றை பார்ப்போம். Bயின் செறிவில் ஏற்படும் மாற்றம் தாக்க விதத்தை பாதிக்காது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ தாக்க விதத்துக்கும் செறிவுக்கும் நான் தொடர்பு எடுத்தேன்டா, பூஜ்ஜியம் வரிசையாக உள்ள தாக்கிட செறிவை எவ்வளோ மாற்றினாலும் தாக்க விதம் மாறப்போறல. பூஜ்ஜிய வரிசையில் செறிவை எவ்வளோ மாற்றினாலும் தாக்க விதம் மாறாமல் அப்படியே இருக்கும். முதலாம் வரிசை தாக்கிட செறிவை மாற்ற தாக்க வீதம் நேர்விகித சமனா இப்படி அதிகரிச்சு போகுது, சரியா? அது முதலாம் வரிசையில். இரண்டாம் வரிசையில் இதே மாதிரி ஷேப்பில் அதிகரிச்சு, சரியா? இது இரண்டாம் வரிசையில். ஆகவே இங்கே பீட வரிசை பூஜ்ஜியமாக காணப்படுது. ஆகவே இதில் செறிவு எவ்வளோ அதிகரித்தாலும் தாக்க விதம் மாறப்போறல. ஆகவே அந்த கூற்று சரி. பி இல்லாமலும், அடுத்த பி கூற்று, பி இல்லாமலும் தாக்கம் நிகழ முடியும் அப்படின்னு சொல்லிடுறேன். பீட வரிசை பூஜ்ஜியம் ஆகிறதால இந்த தாக்கம் முதன்மை தாக்கமாக காணப்படாது, சரியா? பீட வரிசை பூஜ்ஜியமாக காணப்பட்டதால கட்டாயம் இந்த தாக்கம் பலப்படி தாக்கமாக தான் காணப்படணும், சரியா? பலப்படி தாக்கமாக காணப்பட்டாலும் பலப்படி தாக்கத்தில் இந்த பி இடம்பெறுது, அப்படி தானே? இதில் முதலாவது தாக்கம், ரெண்டாவது படி, இந்த தாக்கத்தில் முதலாவது படி, ரெண்டாவது படி, மூணாவது படி அப்படிங்கிட்டா ரெண்டாவது படியில் பி இடம்பெறுது. பி ரெண்டாவது படியில் தான் மூணாவது படி தங்கிக்கு, அப்படி தானே? ஆகவே பி கட்டாயம் தாக்கத்தில் இடம்பெறணும் இந்த விளைவு வாரத்துக்கு, சரியா? ஆகவே பி பங்கு பற்றாமல் இந்த தாக்கத்தை நிகழ்த்த இயலும் அப்படின்னு சொல்கிறது பிழை, சரியா? கட்டாயம் பி காணப்படணும். ஆகவே இந்த கூற்று பிழை. இது முதன்மை தாக்கமாக அமையலாம். நான் இப்போ தான் சொன்னேன், பூஜ்ஜிய வரிசையாக வார தாக்கங்கள் அவ்வளவுமே பலப்படி தாக்கங்களாக தான் அமையும், சரியா? முதன்மை தாக்கத்தில் பூஜ்ஜிய வரிசை வரையலாம், சரியா? ஓகே. ஆகவே அந்த கூற்றும் பிழை. தாக்க வீத மாறிலி K இன் அலகு செகண்ட் -1 ஆகும். அதை பார்ப்போம். ஓகே, இங்கே ஆர்ட அலகு என்ன வரும்? மூல் டெசிமீட்டர் -3 செகண்ட் -1 வரப்போகுது. சமன் K ஏட செறிவு மூல் டெசிமீட்டர் -3 முதலாம் அடுக்கு, பீட மூல் டெசிமீட்டர் -3 பூஜ்ஜியமாம் அடுக்கு, சரியா? என்ன அலகு வந்தாலும் கீழே அது பூஜ்ஜியமாம் அடுக்கு இன்ச்சின்னு என்ன நடக்கும்? ஒன்றா மாறிடும், அப்படி தானே? இது நான் 1400 வச்சாலும் அது பூஜ்ஜியமாம் அடுக்குண்டா உண்டு தான், சரியா? ஆகவே என்ன பெருமானம் வாய்ந்தாலும் அடுக்கு பூஜ்ஜியமாக காணப்பட்டுச்சுண்டா கட்டாயம் ஒன்று தான் வரும். ஆகவே இதில் பெருமானம் ஒன்று வரப்போகுது. இப்போ பார்ப்போம். இங்கே 3 டெசிமீட்டர் -3 காணப்படுது, 3 டெசிமீட்டர் -3 காணப்படுது. ஆகவே இது ரெண்டையும் விட்டலாம். வெட்டினண்டா வாரது K சமன் செகண்ட் -1 வரப்போகுது. ஆகவே அந்த கூற்றும் சரி. ஆகவே இதுக்கு 4வது ஆன்சர். ஓகே, 32வது கேள்வி ஆகும். NH3Cl, சரியா? அரோமேட்டிக் NH3+ Cl-. ஓகே, தொடர்பான சரியான கூற்று. ஏ கூற்றை பார்ப்போம். NaNO2உடன் 5 பகைசியிலும் குறைந்த வெப்பநிலையில் N2Cl, அதாவது எரோமேட்டிக் ஈரசோனியம்
ஐ உருவாக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிடுறேன். சரியா? பார்ப்போம். எனிலீனுக்கு NaNO2 டில் HCl ஐதான் HCl போட்டாலே 25% என்னத்தை தொற்றுச்சு ஃபீனால் வரப்போகுது. அதே மாதிரி NaNO2 டில் HCl அல்லது HNO2ன்னு சொல்லுவோம். NaNO2 டில் HCl வந்து 0 முதல் 5% வெப்பநிலையில் பாவிச்சிருந்தா அரோமேட்டிக் ஈரசோனியம் வரப்போகுது. ஓகே, ஆகவே இங்கே பாருங்க, NH3Cl காணப்படுது. இதில் NH2 காணப்படுது, அதோடைய HClலும் காணப்படுது. ஆகவே இங்கே வந்து நாங்கள் HCl போடுவோம். NaNO2 மட்டும்தான் எங்களுக்கு இன்னைக்கு போட வேண்டி ஏற்படுறது. சரியா? ஆகவே HCl காணப்படுது, அதோடைய NaNO2 நாங்கள் போட்டோம்டா என்ன வரப்போகுது? 5% குறைந்த வெப்பநிலை அப்படின்ட்டு அவங்களே சொல்லிடுறேன். அப்போ 5% குறைந்த வெப்பநிலையில் அரோமேட்டிக் ஈரசோனியம் உருவாக போகுது. சரியா? ஆகவே அந்த கூற்று சரி. பி கூற்றை பார்ப்போம். Na2CO3 உடன் CO2 வாயுவை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது எப்படி வரும்? Na2CO3 உடன் CO2 வாயுவை கொடுக்கக்கூடியது. இங்கே பாருங்கள், இங்கே நான் ஃபஸ்ட்டாக சொன்ன மாதிரி தான் NH2வும் காணப்படுது, HClலும் காணப்படுது. அப்படி தானே? அந்த HCl உள்ள H+ சரியா? அப்படி எடுக்கவும் மேலும் இல்லாட்டி NH3Cl சரியா? NH3Clல என்ன காணப்படுது? அமிலம் காணப்படுது. ஏன் அப்படி சொல்கிறேன்? NH2ன்றது ஒரு மூலயியல்பு நல்ல குறைந்த சேர்வை. சரியா? ஏன் அப்படி சொல்கிறேன்டா, NH2ல தனிச்சோடி இலத்திரன்கள் காணப்படுது. தனிச்சோடி இலத்திரன்களை வழங்குறாக்கள் மூலம்னு சொல்லுவோம். தனிச்சோடி இலத்திரன்களை இந்த அனிலின் என்ன செய்யும்டா, பரிவு மூலம் பென்சீன் வளையத்தோட இணைச்சி அந்த தனிச்சோடி இலத்திரனை வெளியே வழங்காமல் தடுத்துக்கொள்ளும். ஆகவே தனிச்சோடி இலத்திரனை வழங்காமல் இது பென்சீன் வளையத்தோடைய சேர்த்து இணைச்சி காணப்பட்டதால் அதுக்கு செல்வோம் மூலயியல்பு நல்ல குறவு உண்டு. சரியா? ஆகவே மூலயியல்பு நல்ல குறவு, அதோட HCl போன்ற வண்ணமிலம் சேர்றதால என்ன செய்யும்டா, அமில இயல்பு அதில் கூட போகுது. சரியா? அமில இயல்பு கூட போகுது. ஆகவே இதுலேருந்து கிடைச்ச H+ தானே, அந்த H+ஓட என்ன செய்ய போகுது, இந்த Na2CO3லேருந்து வர CO3 2- சேர்ந்து H2CO3 உருவாக்கும். H2CO3 உருவாக்க போகுது. சரியா? ஓகே, இந்த H2CO3 CO2 ஆகவும் நீராகவும் பிரிகையடையும் போது ஆகவே CO2 விடுவிக்க போகுது. ஆகவே பி கூற்றும் சரி. சி கூற்று வரும். AgNO3 அக்வஸ் சேர்க்கும் போது ஐதான NH3யில் கரையாத வீழ்படிவை உருவாக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதில் HCl காணப்படுது, அதில் வர குளோரைட்டும் Ag+ம் அதோட வர குளோரைட்டும் சேர்ந்து என்ன நடக்க போகுது, AgCl உருவாக்கும். சரியா? ஓகே, இங்கே AgCl AgBr AgI. சரியா? இதில் இது டில் NH3 அமோனியா போட்டாலே கரையக்கூடியது, கரையும். சரியா? இதுக்கு டில் அமோனியா போட்டாலே, அதாவது ஐதான அமோனியாக்கே கரையும். AgBrக்கு கட்டாயம் செறிந்த அமோனியா கரைசலை போடணும் கரைக்கிறதுக்கு. சரியா? அந்த டைம் கரையும். சரியா? அப்படின்னா கருத்து என்னண்டா, ஐதான அமோனியா கரைசலில் AgBr கரையாது. AgI ஐதான அல்லது செறிந்த என்ன அமோனியாவை நாங்கள் போட்டாலும் கரையாது. ஆகவே AgCl எப்படிப்பட்டது, ஐதான அமோனியா போட்டாலே கரையக்கூடியது. இங்கே என்ன சொல்லி,
ஐதான அமோனியாவில் கரையாத வில்படியை உருவாக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி. ஆகவே அந்த கூற்றுப்பில் ஐதான அமோனியாவில் வந்து கரையக்கூடியது. டிக்கு வருவோம். வலிமையான ஓதோபரா வழிகாட்டியாக தொழிற்படக்கூடியது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகே, இங்கே வந்து பாருங்க, NH3 இங்கே வந்து NH3 + Cl- காணப்படுது தானே. அதாவது NH3 + காணப்படுது. NH3+ல நைட்ரஜன் வந்து எப்படி காணப்படுது? இலத்திரன் பற்றாக்குறையுடையதாக காணப்பட போகுது. அப்படி தானே. இறுதி ஓட்டில் வந்து 5 இலத்திரன் காணப்படணும், ஆனால் இங்கே 4 தான் காணப்படுது. அது ஆகவே +1 வந்து. ஓகே, நைட்ரஜன் இலத்திரன் பற்றாக்குறையாக காணப்படுறதால அது என்ன செய்யும்டா, இந்த பென்சீன் வளையத்திலேருந்து இலத்திரன்களை தன்னை நோக்கி இழுக்க போகுது. சரியா? பென்சீன் வளையத்திலேருந்து இலத்திரன்களை வந்து தன்னை நோக்கி இழுக்க போகுது. ஆகவே நான் இந்த இலத்திரன் முகில வந்து நான் இப்படி போடுறேன். சரியா? அப்போ தன்னை நோக்கி இழுக்கிறதால இதெல்லாம் ஓத்தோ, இது பரா, இது மெட்டா. நான் மெட்டாவை இப்படி போடுறேன். சரியா? இழுக்கிறதால ஓத்தோவில் பரால இந்த இடங்களில் வந்து இலத்திரன்களை வந்து நல்லா இழுக்கும். சரியா? இலத்திரன்களை வந்து மெட்டா தானங்களை விட இலத்திரன்களை வந்து நல்லா தன்னை நோக்கி இழுக்க போகுது. ஆகவே ப்ளஸ் ஏற்றம் வந்து ஓத்தோ பரா இடங்களில் வந்து அதிக அளவு வரப்போகுது மெட்டா இடங்களை விட. சரியா? மெட்டாவில் வந்து சிறிதளவு சரி மைனஸ் காணப்பட போகுது. ஆகவே இலத்திரன் நாடிகள் வந்தால் பார்ப்பாங்க எங்கே இலத்திரன் காணப்படுதுண்டு. ஆகவே இலத்திரன் வந்து ஓத்தோலையும் பராலையும் ஆகவே குறைவாக காணப்படும் மெட்டா விட. ஆகவே மெட்டாலே இணைய பார்ப்பாங்க. அதுக்கு தான் நாங்கள் சொல்லுவோம் மெட்டா வழிகாட்டி. சரியா? மெட்டாவில் வந்து இணைய போகுது. ஆகவே மெட்டா வழிகாட்டியாக காணப்படும். இது வந்து கொஞ்சம் டீப்பாக நான் பார்க்குறது. ஓகே, அப்படி பார்த்தேன்டா டி கூற்றும் இல்லை. ஆகவே முதலாவது ஆன்சர் வரும். அடுத்த சின்ன ஒரு விஷயம், உங்களுக்கு வந்து சிலாக்களுக்கு வந்து நான் வந்து இன்னைக்கு NH3 போட்ட சுட்டியும் ஓத்தோ பரா வந்து நான் போட்டது உங்களுக்கு குழம்பிக்கும். அது பிரச்சனை இல்லை. நான் இன்னைக்கு வந்து NH3 இன்னைக்கு நான் போட்டேன்டா NH3+ ஓத்தோ வந்து இன்னைக்கு வந்திக்கும். இந்த 2 தானங்களும் பரா இணை வந்திக்கும். இன்னைக்கு மெட்டா வந்திக்கும். சரியா? மெட்டா இணை வந்திக்கும். நாங்கள் NH3+ அந்த நிலையை வச்சு தான் ஓத்தோ பரா எங்கனைக்கு ஓத்தோ பரா வரும், அதே மாதிரி மெட்டா எங்கனே வரும் அப்படின்ட்டு நாங்கள் இனி முடிவெடுப்போம். ஆகவே எங்களுக்கு வந்து NH3 தானத்தை வச்சு தான் அது எங்கனைக்கு இணைஞ்சிக்கோ அதுலேருந்து தான் நாங்கள் ஓத்தோ பராவை முடிவெடுப்போம். நாங்கள் எங்கனைக்கு இணைச்சிருந்தால் NH3+ ஓத்தோ பரா மெட்டா அப்படின்ட்டு எடுக்கலாம். ஆகவே அதை வந்து பெருசாக குழப்பிக் கொள்ள தேவையில்லை. ஓகே, 33வது பார்ப்போம். SO2 தொடர்பான தவறான கூற்று அல்லது கூற்றுக்கள். SO2வின் மைய அணுவின் பிணைப்பு கோணம் SCl2விலும் உயர்வு அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரியா? இப்போ பார்ப்போம் SO2 கட்டமைப்பை பார்ப்போம். SO2 2 பிணைப்பு ஜோடிகள், அதோட ஒரு தனிச்சோடி வரும். அதே மாதிரி SCl2 பார்ப்போம். SCl2 குளோரின் 2A. ஆகவே 2 தனிச்சோடி இலத்திரன்கள் வரப்போகுது. இப்போ இங்கே வந்து பிணைப்பு கோணம் தல முக்கோணம் அப்படி இருந்தானே 120 பாகையாக காணப்பட்டிருக்கும். ஆனால் இங்கே ஒரு பிணைப்புச்சோடி வந்து தனிச்சோடியாக மாறிடுறதால பிணைப்புச்சோடி வந்து எனக்குள்ள பிணைப்புச்சோடி வந்து தனிச்சோடியாக மாறிடுறதால 2 பாகையை குறைச்சி போடுவோம். அதாவது 118 பாகைண்டு வரப்போகுது. அதே மாதிரி இங்கே இதில் நான்முகி ஷேப்பில் காணப்படக்குள்ள 109 பாகை 28 கலையாக காணப்பட்டிருக்கும். ஆனால் இங்கே 2 பிணைப்பு ஜோடி வந்து தனிச்சோடி இலத்திரன்களாக மாறிடுறதால 2 கழிப்போம். அதாவது 109 பாகையாக இருந்துச்சு, அதுலேருந்து 2 ஒரு பொன் பெயர் வந்து லோன் பெயராக மாறக்குள்ள 107 பாகையாக மாறும். மறுக்கணும் இன்னொரு பொன் பெயர் வந்து லோன் பெயராக மாறக்குள்ள 105 பாகையாக மாறப்போகுது. ஆகவே
அந்த அளவா 105 பாகையாக காணப்படும். ஆகவே பிணைப்பு கோணம் வந்து SO2க்கு அதிகம். அப்போ ஏ கூற்று பிணைப்பு கோணம் SCl2விலும் உயர்வு என்று சொல்லிடுறாங்க. ஆகவே அந்த கூற்று சரி. அடுத்த பிக்கு வருவோம். CO2விலும் இதன் கொதிநிலை உயர்வு அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரியா? CO2ட கட்டமைப்பு 2 ஆக்சிஜன் வரும், அவ்வளோதான். சரியா? இது வந்து ஒரு சமச்சீரான கட்டமைப்பு, அதாவது நேர்கோட்டு வடிவத்தில் காணப்படுது. அடுத்தது வந்து மைய அணுவை சுற்றி உள்ள அணுக்கள் வந்து ஒரே மாதிரியானதாக காணப்படுது. தனிச்சோடி இலத்திரன்கள் காணப்படல. ஆகவே இது வந்து சமச்சீரான வடிவம். சரியா? நேர்கோட்டு வடிவம். அதே நாங்கள் இப்போ பார்த்த SO2 வந்து SO2 நான் மறுக்க எழுதுகிறேன். SO2ல என்ன காணப்படுது? தனிச்சோடி இலத்திரன்கள் காணப்படுது. சரியா? இன்னைக்கு தனிச்சோடி இல்லாமல் பிணைப்பு ஜோடி ஒன்று வந்து ஆக்சிஜன் வந்து இருந்தால் அது வேறு. அங்கே வந்து SO3 வந்து அப்படி தான் வரும். SO3 வந்து எப்படியானது? ஒரு சமச்சீரான வடிவம். ஆகவே அங்கே முனைவுத்தன்மை காணப்படாது. இது வந்து ஒரு சமச்சீரான வடிவம் இல்லை. இது வந்து இனி வந்து தனிச்சோடி இலத்திரன்கள் வந்து ஆகவே இது வந்து ஒரு முனைவுத்தன்மை கொண்டுதான் காணப்படும். ஆகவே முனைவுத்தன்மை காணப்படக்கூட கொதிநிலை காணப்படும். அதாவது முனைவுத்தன்மை கூட கூட கொதிநிலையும் கூட கூடும். இங்க CO2ல வந்து முனைவுத்தன்மை இல்லை, SO2ல வந்து முனைவுத்தன்மை காணப்படுது. ஆகவே இதுக்கு வந்து என்ன? கொதிநிலை அதிகமாக காணப்படும். ஆகவே பி கூற்றும் சரி. சி கூற்றை பார்ப்போம். மெக்னீசியத்துடன் தாக்கமடைந்து மெக்னீசியம் சல்ஃபைட்டையும் O2 வாயுவையும் விளைவாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகே, இங்கே பார்ப்போம். SO2 மெக்னீசியம் ரெண்டுக்கும் இடையிலான தாக்கத்தில் என்ன வரும்? மெக்னீசியம் ஆக்சைடு வரப்போகுது. மெக்னீசியம் ஆக்சைடு சக கூழ் கந்தகம் வரும். கந்தக கூழ்னுவோம், இல்லாட்டி கூழ் கந்தகம்னுவோம். அது வரப்போகுது. சரியா? அப்போ இங்கே வந்து சொல்லிடுறது மெக்னீசியம் சல்ஃபைட் வரும்ட்டு, அப்படி வராது. ஆகவே இந்த கூற்று பிழை. இப்போ இதை வந்து நான் சும்மா சமப்படுத்தினேன்டா இப்படியே வரும். அடுத்த டி கூற்றுக்கு வரும். காகித குழினை மீண்டும் ஒச்சியேற்றப்படாதவாறு வெண்மை நிறமாக வெளிச்சக்கூடியது அப்படின்னு சொல்லிடுறாங்க. மீண்டும் ஒச்சியேற்றப்படாதவாறு அந்த கூற்று முக்கியம். சரியா? அப்படின்னா காகித கூலை வந்து தாழ்த்தல் மூலம் வெளிச்சக்கூடியது. இது இந்த SO2 வந்து எப்படிப்பட்டதுண்டா காகித கூலை வந்து தாழ்த்தல் அடைகிறது மூலம், தாழ்த்த வச்சுறது மூலம் வெளிச்சக்கூடியது. சரியா? ஆனால் அது வந்து நிரந்தரமானது இல்லை. அது வந்து மறுக்கணம் வளிமண்டலத்தோட தாக்கமடையக்குள்ள வழியில் வந்து தாக்கமடையக்குள்ள மீண்டும் ஒச்சியேற்றப்பட்டு பழைய நிலைமையை அடையக்கூடியது. ஆகவே நிரந்தரமான முறையில் அது வந்து தற்காலிகமாக, அதாவது வளிமண்டலத்தோட தாக்கமடைகிறதுக்கு வெளிரிய நிலையில் காணப்படக்கூடியது. சரியா? ஓகே, ஆகவே டி கூற்று பிழை. நிரந்தரமான முறை இல்லை. ஆகவே இங்கே வந்து பிழையான தவறான கூற்றுக்கள் தான் கேட்குறாங்க. 3வது ஆன்சர் வரும். ஓகே, 34வது கேள்விக்கு வருவோம். பிழையான கூற்று அல்லது கூற்றுக்கள் என்னான்னு கேட்குறாங்க. அதில் கூற்றை பார்ப்போம். கெல்சியத்தின் ஆரை சல்ஃபைட், குளோரைட் போன்றவற்றின் ஆரையிலும் உயர்வு அப்படின்னு சொல்லிடுறாங்க. பொதுவாக ஆரையை பார்த்தோம்னா ஆரை கற்றையனை விட நியூட்ரல், அதாவது ஏற்றங்கள் அற்ற மூலகங்களுக்கு வந்து அதிகமாக காணப்படும். அதை விட அந்நியன்களுக்கு பொதுவாக அதிகமாக காணப்பட போகுது. ஆகவே இங்கே வந்து சொல்லிடுறாங்க சல்ஃபர், குளோரைடு அப்படின்னு தந்திராங்க. அதில் வந்து கட்டாயம் எப்படி வரும்? கால்சியத்துக்கு வந்து நல்ல குறைவாய்க்கும், குளோரைட்டை விட S2- அதிகமாக காணப்பட போகுது. சரியா? ஓகே, இங்கேயும் மைனஸில் வந்து பெருமானம் கூட கூட ஆரை வந்து அதிகரிச்சும், ப்ளஸ்லேயும் பெருமானம் குறைய ப்ளஸில் வந்து பெருமானம் கூட கூட ஆரை வந்து குறைய போகுது. ஆகவே அந்த கூற்று வந்து எப்படி வரும்? பிழை அப்படின்னு தான் இருப்போம். அடுத்த பி கூற்று வரும்.
ஒரே ஆவர்த்தனத்தில் கருவேற்றம் அதிகரிக்கும் போது அணு ஆரை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஒரே ஆவர்த்தனத்தில் இடமிருந்து வலம் நோக்கி போக என்ன நடக்கும்டா அணுவெண் அதிகரிச்சும். அணுவெண் அதிகரிக்கிற காரணம் என்னான்டா கருவேற்றம் அதிகரித்த போகுது. சரியா, அந்த கருவில் உள்ள புரோட்டோன் வந்து அதிகரித்த போகுது. புரோட்டோன் அதிகரிச்சதால கவர்ற ஆற்றல் வந்து அதிகரிச்சும். கவர்ற ஆற்றல் அதிகரிச்சதால ஆரை வந்து குறைஞ்சு கொண்டு போகுது. ஆரை குறையும், இலத்திரன்களை வந்து தன்னை நோக்கி கவர்ற ஆற்றல் வந்து கூடுது. ஆகவே இடமிருந்து வலம் போக்கல புரோட்டோன்கள் எண்ணிக்கை அதிகரிச்சது, அதோட ஆரையும் குறைவடையுது. ஆகவே இங்கே சொல்லிடுறாங்க அணு ஆரை அதிகரிக்கும்ட்டு. ஆகவே அந்த கூற்று இல்லை. சீக்கி வரும். சடத்துவ வாயுக்கள் யாவற்றினதும் மின்னெதிர்த்தன்மை 0 அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே பாருங்க, சடத்துவ வாயுக்கள் ஹீலியம், நியான், ஆகன், கிரிப்டன், ஜெனன், ரேடன். நாங்கள் ரேடன் பார்க்கல, இப்போ பார்ப்போம். ஹீலியம், நியான், ஆகன் இந்த 3 மூலகங்களும் எப்படியானது? கிரிப்டன், ஜெனனை விட பாரம் குறைந்த மூலகங்கள். சரியா, இந்த கிரிப்டனும் ஜெனனும் பொதுவாக நாங்கள் ஜெனனை தான் பார்ப்போம். எக்ஸி ஜெனன் வந்து எப்படிப்பட்டதுண்டா வேறு சேர்வைகள் உருவாக்கக்கூடியது. சரியா, சடத்துவ வாயுவாக காணப்பட்டாலும் எப்படி XCF2, XCF4, அதே மாதிரி XCF6, அதே மாதிரி XCO2F2 அப்படியான மூலகங்கள் சேர்வைகள் வந்து உருவாக்க போகுது. இதுக்கு காரணம் என்னான்டா இதில் வந்து கணிசமான அளவு மின்னெதிர்த்தன்மை காணப்படும். அந்த மின்னெதிர்த்தன்மையை வச்சு தான் மின்னெதிர்த்தன்மை கூடின மூலகங்களோட, அதாவது ஃப்ளோரின் இல்லாட்டி ஆக்சிஜன் போன்ற மூலகங்களோட சேர்வையை தொற்றுவிச்ச போகுது. சரியா, அதுக்கு வந்து ஜெனனுக்கும் என்ன காணப்படும்? மின்னெதிர்த்தன்மை காணப்பட போகுது. ஆனால் ஹீலியம், நியான், ஆகன் அப்படியான மூலகங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து மின்னெதிர்த்தன்மை அண்ணலாம் 0 இருக்கலாம். சரியா, ஓகே. அப்போ சடத்துவ வாயுக்கள் யாவற்றினதும் மின்னெதிர்த்தன்மை 0 அப்படின்னு சொல்றது வந்து பிழையான கூற்று. டிஎம். புளோரினின் முதலாம் அயனாக்க சக்தி ஹீலியம் தவிர்ந்த ஏனையவற்றிலும் உயர்வு. இது இவங்க சொல்ற மாதிரி பார்த்தாண்டா புளோரினை விட முதலாம் அயனாக்க சக்தி கூடின ஒரே மூலகம் ஹீலியம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு வந்து இதுக்கு தொடர்புடைய ஹீலியம், நியான், ஃப்ளோரின், ஆகன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஹைட்ரஜன், குளோரின், கார்பன், பாஸ்பரஸ், சல்ஃபர், பெரிலியம், போரோன், சிலிக்கன், மெக்னீசியம், கால்சியம், அலுமினியம், லித்தியம், சோடியம், பொட்டாசியம். சரியா, இங்கே பாருங்க, ஃப்ளோரினை விட ஹீலியம் மட்டுமா கூடி காணப்படுது? இல்லை, நடுவில் நியோனும் வருது. ஆகவே அந்த கூற்று பிழை. ஆகவே இதுக்கு வந்து பிழையான கூற்றுகள் தான் கேட்குறாங்க. 4 கூற்றுகளும் பிழை. ஆகவே 5th ஆன்சர் வரும். ஓகே, 35வது கேள்வி வரும். இந்த கட்டமைப்பு தந்துட்டு மூலக்கூற்று பற்றி எவை உண்மையானது, எது அல்லது எவை உண்மையானது அப்படின்னு கேட்டி. சரியா, இதில் முதலாவது கூற்றுக்கு வருவோம். 3 கார்பன் அணுக்களும் ஒரு ஹைட்ரஜன் அணுவும் ஒரே நேர்கோட்டில் காணப்படுகின்றன அப்படின்னு சொல்லி. சரியா, இங்கே பாருங்க, நான் இந்த கட்டமைப்பை வந்து நான் இன்னைக்கு எழுதுகிறேன். கார்பன், கார்பன், ஹைட்ரஜன், அதே மாதிரி இன்னைக்கு கார்பன், 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 ஹைட்ரஜன். சரியா, இங்கே இந்த கார்பன் 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 பிணைப்பு கோணம் 120 பாகையாக காணப்படும். அது மாதிரி இது 120 பாகையாக காணப்படும். இது வந்து 180 பாகையாக காணப்பட போகுது. ஆகவே 3 கார்பன் அணுக்கள்
ஒரு ஐதரசன் அணுவும் ஒரு நேர்கோட்டில் காணப்படும் அப்படின்ற கூற்று. எனக்கு இது பாருங்கள், 3 கார்பன் அணு ஒரு ஐதரசன் பிணைப்பு. எனக்கு வந்து உள்ள கார்பன் வந்து sp கலப்பாக்கம் அடைஞ்சிக்கு, ஆகவே நேர்கோட்டில் காணப்படும். எனக்கு இந்த வர அவ்வளோ பிணைப்பும் ஒரே நேர்கோட்டில் காணப்பட போகுது. ஆகவே அந்த கூற்று சரி. பிக்கு வருவோம். ABCDE என பெயரிடப்பட்ட கார்பன் அணுக்களும் அவற்றுடன் இணைந்துள்ள ஐதரசனும் ஒரே தளத்தில் காணப்படுகின்றன அப்படின்னு சொல்லி. சரியா? இங்கே sp, sp2 கலப்புடைய கார்பன் அணுக்கள் வந்து என்ன செய்யும்? ஒரே தளத்தில் காணப்படும். sp3யில் உள்ள கலப்புள்ள கார்பன்களில் உள்ள அணுக்கள் வந்து ஒரே தளத்தில் நாளும் காணப்பட மாட்டாது. சரியா? இதில் வந்து sp வாரத்தில் வந்து எப்படி காணப்படும்? நேர்கோடாக காணப்படும். sp2வில் வந்து தலமுக்கோணமாக காணப்படும். sp3யில் வந்து நான்முகையாக காணப்பட போகுது. ஆகவே நேர்கோடும் தலமுக்கோணமும் வார கார்பன்களில் வார அணுக்கள் வந்து ஒரே தளத்தில் காணப்பட போகுது. ஆகவே இதே நான் வச்சு சொல்கிறேன். இங்கே ABCDE. சரியா? இந்த கார்பன் அணுக்கள் அவ்வளவுமே இது பாருங்கள், இது sp, இதோட வந்து பென்சீன் வளையத்தில் வெளியே வருது. ஆகவே இது sp2, இதுவும் sp, இதுவும் என்ன sp2, அதே மாதிரி இதுவும் sp2, அதே மாதிரி இது என்ன sp, அதே மாதிரி இதுவும் sp. அப்படி தானே? ஆகவே நான் ஃபஸ்ட்டாக சொன்ன மாதிரி தான் sp, sp2 வார கார்பன் அணுக்கள் அவ்வளவும் அதை சுற்றியுள்ள அணுக்கள் சுற்றியுள்ள அணுக்களும் ஒரே தளத்தில் காணப்பட போகுது. ஆகவே அந்த கூற்று சரி. ஓகே, அப்போ அடுத்த சிக்கு வருவோம். சிசி பிணைப்பு நீளம் CCCA, CCCD பெரிது CACB, CCCD இது CCCACB அப்படின்னு சொல்லிடலாம். இங்கே பாருங்கள், CCCD அப்படின்றது என்ன? எனக்கு sp2 sp, sp2 sp. சரியா? அதே மாதிரி CACB sp2 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 sp2. ஆகவே இப்போ நான் பிணைப்பு நீளம் கலப்பை வச்சு பார்த்தோம்னா spக்கு வந்து spயில் பாருங்கள், spயில் வந்து ட்ரிபிள் பாண்ட் சம்மந்தப்படுது. ஆகவே spக்கு வந்து பிணைப்பு நீளம் நல்லாவே குறைவாகும். sp2வில் பாருங்கள் டபுள் பாண்ட் சம்மந்தப்படுது. sp2வில் டபுள் பாண்ட் சம்மந்தப்படுது. ஆகவே அதுக்கு வந்து பிணைப்பு நீளம் கொஞ்சம் கூடியிருக்கும். spக்கு வந்து அதை விட sp3க்கு வந்து நல்லா கூடியிருக்கும். ஏண்டா இல்லை டபுள் பாண்டோ இல்லாட்டி சிங்கிள் இது மும்மை பிணைப்போ இல்லாட்டி இரட்டை பிணைப்போ சம்மந்தப்பட்ட இல்லாததால். சரியா? ஓகே, இங்கே பாருங்கள் sp2 sp, இங்கே sp2 sp2. சரியா? ஆகவே இங்கே வந்து sp சம்மந்தப்படுது. sp சம்மந்தப்பட்டாண்டா ட்ரிபிள் பாண்ட் சம்மந்தப்பட போகுது. ஆகவே ட்ரிபிள் பாண்ட் சம்மந்தப்பட்டாண்டா பிணைப்பு நீளம் அதுக்கு நல்லாவே குறையும். ஆகவே பிணைப்பு நீளம் வந்து CCCDக்கு வந்து குறைவாகும் CACBயை விட. ஆகவே அந்த கூற்று சரியான கூற்று. டி கூற்று வரும். இதன் ஒரு மூலுடன் தாக்கமடைவதற்கு Br2CCl4வின் 6 மூல் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகே, நான் இந்த கட்டமைப்பு வந்து மூலக்கூற்று சூத்திரம் மாதிரி எழுதுகிறேன். இந்த பென்சீன் வளையத்தில் வந்து C6H5 வரப்போகுது. அதோடு என்னென்ன சேர்ந்திக்கு 4 கார்பன் அணுக்கள் சேர்ந்திக்கு, அதோட 1 2 3 ஹைட்ரஜன் அணுக்கள் அந்த கார்பன் அணுக்களோட சேர்ந்திக்கு. ஆகவே இது அவ்வளோத்தையும் நான் கூட்டி எழுதினேன்டா இப்படி வரும் C10H8ன்னு வரப்போகுது. C10
H8ன்னு வரப்போகுது. சரியா? ஓகே. இப்போ இந்த கார்பன் அணுக்களுக்கு வந்து என்ன செய்கிறாங்க? Br2CCl4 சேர்க்குறாங்க. சரியா? Br2CCl4 சேர்க்குறாங்க. சேர்த்தா என்ன நடக்கும்? கார்பன் டபுள் பாண்ட் கார்பன் அதில் வார அவ்வளோ பிணைப்புகள்லையும், அதாவது டபுள் பாண்டில் வரக்குள்ள ஒரு டபுள் பாண்ட் உடைஞ்சி அந்த கார்பனோட Br சேரப்போகுது. அதே மாதிரி ட்ரிபிள் பாண்ட் வரக்குள்ள அதில் 2 பிணைப்பு உடைஞ்சி ஒவ்வொன்றுலேயும் 2 Br சேரப்போகுது. 2 Br சேரப்போகுது. ஆகவே Br2ஓட தாக்கமடையக்குள்ள எக்ஸ்ட்ராவாக Br2ஓட தாக்கமடையக்குள்ள இந்த மூலக்கூறோட எக்ஸ்ட்ராவாக 6 Br சேரப்போகுது. அப்படி தானே? அப்படி சேர்றதால C10H8Br6ன்னு வரும். ஆகவே இந்த சமன்பாட்டை வந்து சமப்படுத்தினாண்டா இங்கே வந்து 3 போட்டால் சரி, 3 Br2 வரும். ஆகவே இதன் ஒரு மூல் தாக்கமடைவதற்கு, இதில் ஒரு மூல் தாக்கமடைவதற்கு Br2வின் 6 மூல் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி, ஆகவே அந்த கூற்று பிழையான கூற்று. வந்து இப்படி பிழையான கூற்றாக வரும். ஏன்? ஒரு மூல் தாக்கமடைகிறதுக்கு வந்து 3 மூல் தேவைப்படுறதால. ஆகவே முதலாவது ஏல வந்து எப்படி வந்துச்சு? ஒரே நேர்கோட்டில் காணப்பட்டுச்சு. பியில் வந்து ஒரே தளத்தில் காணப்பட்டுச்சு. சி வந்து அதுவும் சரி, டி வந்து பிழை. ஆகவே இதுக்கு வந்து 5வது ஆன்சர். ஓகே, 36வது கேள்வி போவோம். 0.54 கிராம் அலுமினியமிக்கா 0.54 கிராம் ஆனது ஒரு மூலர் செறிவுடைய HClஇன் 50 சென்டிமீட்டர் கனம். சரியா? HClோட தாக்கமடைய போகுது. அது எவ்வளவா? ஒரு மூல் டெசிமீட்டர் -3 50 சென்டிமீட்டர் கனமா. தாக்கமடைஞ்சால் என்ன வரும்? AlCl3 சக H2 வரப்போகுது. சரியா? இப்போ நான் இதை சமப்படுத்துகிறேன். ஃபஸ்ட்டாக 3 Cl குளோரினிக்கு, ஆகவே 3 போடுறேன். 3 ஹைட்ரஜன் இங்கே வரும். 3 ஹைட்ரஜனுக்கு இன்றைக்கி 3 கீழ் 2 போடுறேன். ஆகவே இங்கே பின்னத்தால் வரத்தால் நான் இன்றைக்கி வந்து எல்லாத்தையும் 2ஆல் பெருக்கிறேன். அப்போ 3 வரும், இனி 2 வரும், இன்றைக்கி 6 வரப்போகுது. இனி 2 அலுமினியம் வரும். சரியா? இத்தாக்கம் தொடர்பான சரியான கூற்று அப்படின்னு கேட்குறாங்க. அலுமினியம் எல்லைப்படுத்தும் தாக்கியாகவும் HCl மிகை தாக்கியாகவும் காணப்படும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஃபஸ்ட்டாக அலுமினியத்திலையும் HClலையும் மூல கண்டுட்டிப்போம். சரியா? திணிவை தந்திடுறாங்க. மூலக்கூற்று திணிவை தரவில் தந்திடுறாங்க. ஆகவே 0.54 திணிவின் கீழ் மூலக்கூற்று திணிவு தான் மூல். ஆகவே 27. அப்போ என்ன வரும்? 0.02 மூல் வரப்போகுது. அதே இங்கே செறிவையும் கனவுலையும் தந்திடுறாங்க. ஆகவே N=Cv 1 தர 50 தர 10⁻3. அதாவது இது வரும் 0.05 மூல் அப்படின்னு வரப்போகுது. ஓகே, இப்போ எல்லைப்படுத்தும் தாக்கி எப்படி பார்க்குறேன்டா, ஃபஸ்ட்டாக வந்து அலுமினியம் முற்றாக தாக்கமடைகிறதுக்கு இப்போ பார்ப்போம். அலுமினியம் முற்றாக தாக்கமடைகிறேன்டா 0.02 மூல் அலுமினியம் முற்றாக தாக்கமடைகிறேன்டா HCl எவ்வளோ தேவைப்படும்? அலுமினியத்துக்கு HCl மூலில் வந்து 2க்கு 6, அதாவது 1க்கு 3. அதாவது இன்றைக்கி வந்து கட்டாயம் 0.06 மூல் கட்டாயம் தேவைப்படணும் இந்த அலுமினியம் வந்து ஃபுல்லாக தாக்கமடைகிறதுக்கு. சரியா? அலுமினியம் வந்து ஃபுல்லாக தாக்கமடைகிறதுக்கு வந்து கட்டாயம் 0.06 மூல் தேவைப்படும். ஆனால் சேர்வையில் வந்து காணப்படுற மூல்ட அளவு வந்து 0.05. சரியா? ஆகவே HCl தான் இங்கே வந்து எல்லைப்படுத்தும் தாக்கியாக காணப்பட போகுது. அலுமினியம் ஃபுல்லாக தாக்கமடைகிறதுக்கு வந்து HCl வந்து உதவுது இல்லை. சரியா? ஆகவே HCl தான் இங்கே வந்து
எல்லைப்படுத்தும் தாக்கியாக காணப்படும். ஓகே, அப்போ வந்து நான் இங்கே வந்து சி கூற்றை வந்து சரின்னு எடுக்கிறேன். சி கூற்று அதை தானே சொல்லிடுறாங்க, HCl எல்லைப்படுத்தும் தாக்கியாக காணப்படும். ஆகவே எல்லைப்படுத்தும் தாக்கி அது சரி, சி கூற்று சரி. அலுமினியம் எல்லைப்படுத்தும் தாக்கியாகும், HCl மேயை தாக்கி. அப்போ ஏ கூற்று பில, பிக்கு வரும். இத்தாக்கத்தின் போது விடுவிக்கப்பட்ட H2 வாயுவின் கனவளவு STPயில் 560 சென்டிமீட்டர் கனம் ஆகும் அப்படின்னு சொல்லிடலாம். அதை எப்படி பார்க்குறேன்? எஸ்டிபியில் மூல் சமன் கனவளவின் கீழ் மூலர் கனவளவுன்னு படிச்சுப்பீங்க, சரியா? இங்கே கனவளவு வந்து சென்டிமீட்டர் கணத்தில் கேட்குறதால எங்களுக்கு மூலர் கனவளவு வந்து 22,400 சென்டிமீட்டர் கனவுன்னு கொடுக்கணும், சரியா? அதே எனக்கு வந்து டெசிமீட்டர் கணத்தில் கேட்டிருந்தேன்டா 22.4 டெசிமீட்டர் கணம். டெசிமீட்டர் கணத்தில் வந்து மூலர் கனவில் வந்து கொடுத்திப்போம். ஓகே, இங்கே பார்ப்போம். இப்போ வந்து நாங்கள் வந்து அலுமினியம் முற்றாக தாக்கம் அடைகிறதுக்கு மாதிரி இங்கே தாக்கத்தை எடுக்கலாம், அப்படி தானே? 0.06 மூல் HCl தேவைப்படும். ஆனால் இங்கே 0.05 மூல் தான் என்ன காணப்படுது? HCl காணப்படுது. ஆகவே HCl முற்றாக தாக்கம் அடைகிறதுக்கு மாதிரி நாங்கள் வந்து தாக்கத்தை எடுப்போம். அப்படின்டா நான் வந்து இதை வந்து 50^10^3 எடுக்கிறேன், சரியா? 50^10^3 மூல்டே எடுக்கிறேன். 50^10^3 மூல் தாக்கம் அடைகிறதுக்கு வந்து தாக்கம் அடைஞ்சா வார H2 வந்து எவ்வளோ வரும்? 25^10^3 மூல் வரப்போகுது, அப்படி தானே? 6க்கு 3, அதாவது 2க்கு 1, சரியா? அப்படி வரத்தால் இப்போ எங்களுக்கு வந்து மூல் தெரியும் தானே? மூல் தெரியும். ஆகவே எங்களுக்கு வந்து கனவளவு காணலாம். கனவளவு சமன் என்ன வரும்? மூல் தர மூலர் கனவளவு. மூல் தெரியும், 25^10^3 சென்டிமீட்டரில் தந்திரத்தால் மூலர் கனவளவு வந்து 22,400 நான் போடுறேன். ஆகவே வரும் 25^22.4 வரும். ஆகவே இதை வந்து பெருக்கினேன்டா 80, 88 பெருக்கினேன்டா எத்தனை வரும்? 560 சென்டிமீட்டர் கனவுண்டு வரப்போகுது. ஓகே, அப்போ அந்த பி கூற்று சரி, பி கூற்று சரி. டி கூற்றை பார்ப்போம். இந்த அளவு அலுமினியம் முற்றாக தாக்கமடைய 1 மூலர் NaOHன் 30 சென்டிமீட்டர் கனம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிடுறான், சரியா? அலுமினியம் இப்போ வந்து 25^10^3 என்ன தேவைன்னு சொன்னோம்? ஐதரசன் தேவை, சரியா? அலுமினியம் எவ்வளோ தேவை? 50^10^3 HCl ஃபுல்லாக முற்றாக தாக்கமடையுது. அதில் 1/3 மடங்கு, அதாவது 1/3 தர 50^10^3 வரும். AlCl3 உருவாகிற AlCl3 அளவு, அப்படி தானே? ஆகவே முற்றாக தாக்கமடைய NaOH. இப்போ அலுமினியம் சக NaOH, AlCl3 போடுறேன். AlOH அதோட NaCl வரும். NaCl வரப்போகுது. ஆகவே நான் இங்கே 3 போடுறேன், அதே மாதிரி இங்கே 3 வரும். அப்போ தாக்கம் சமம், சரியா? ஓகே, இப்போ நாங்கள் அலுமினியத்தில் வந்து 1/3 தர நான் இதை போடுறேன். 5/3 தர 10^2 5/3 தர 10^2, சரியா? 1க்கு 3 காணப்படுது. ஆகவே இதில் 3 மடங்காக காணப்படும், அதாவது 5^10^2 காணப்பட போகுது. ஆகவே 5^10^2 சமன் செறிவு தந்திராங்க 1 மூலர் தர கனவளவு எங்களுக்கு தெரியாது. அப்போ கனவளவு என்ன வரும்? கனவளவு என்ன வரப்போகுது? 5^10^2 மூலில் தான் தந்திராங்க. ஆகவே வந்து நான் வந்து
10 பெருக்கணும், பெருக்கினண்டா 50 சென்டிமீட்டர் கனம்னு வரும். ஆகவே அந்த கூற்றும் பிள்ளை. அப்போ இதுக்கு வந்து விட 2வது ஆன்சர் வரும். 37வது கேள்வி. MgF2வின் சாலக சக்தி துணிவதற்கான போன் எபர் சக்கரத்தின் இடம்பெறாத தாக்க செயல்முறை எது அல்லது வேண்டி கேட்குறாங்க. சரியா? இப்போ மெக்னீசியம் ஃப்ளோரைட் MgF2. சரியா? இதை நான் பிரித்து எழுதுறேன். இங்கே மெக்னீசியம் 2+, அதே மாதிரி இன்னைக்கு F- போடுறேன். சரியா? இதை வந்து உருவாக்குறதுக்கு என்னென்ன தேவை? மெக்னீசியம் solid சக F2 கேஸ். ஓகே, ஜஸ்டா இதை பார்ப்போம். மெக்னீசியம் solid வந்து எப்படி மாறணும்? மெக்னீசியம் கேஸாக மாறணும். சரியா? இதுக்கு வந்து ΔH அணுவாதல் வெப்ப உள்ளுறை டீட்டாண்டு போட்டுறேன். சரியா? இதுக்கு வந்து பதங்கமாதல் வெப்ப உள்ளுறை என்று சொல்லியிருந்தாலும் சரி. ஒரு மூல் உள்ள மெக்னீசியம் ஒரு மூல் வாயு நிலைக்கு நேரடியாக மாறுது. ஆகவே அதை வந்து பதங்கமாதல் வெப்ப உள்ளுறை என்று இங்கே தந்திருந்தாலும் அதுவும் சரி. அதே மாதிரி இங்கனைக்கும் எழுதிலும் என்ன? அணுவாதல் வெப்ப உள்ளுறைக்கு 2F கேஸ்னு. சரியா? இதுவும் வரும் என்ன? அணுவாதல் வெப்ப உள்ளுறையில் தான் வரும். ஓகே, அதுக்கப்புறம் இதை டிரெக்டாக போடலாம். ΔH எலக்ட்ரான் கெய்னிங், அதாவது முதலாம் இலத்திரன் நாட்ட வெப்ப உள்ளுறை. Fலேருந்து F- பெற்றிக்கு, அதாவது ஒரு இலத்திரன் ஏற்றிக்கு. ஆகவே முதலாம் இலத்திரன் நாட்ட வெப்ப உள்ளுறைன்னு போட்டுறேன். சரியா? முதலாம் இலத்திரன் நாட்ட வெப்ப உள்ளுறைன்னு போட்டுறேன். இங்கே பாருங்கள், மெக்னீசியம் கேஸ்லேருந்து இன்னைக்கு கேஸ் வரும். அதே மாதிரி இதுவும் கேஸ் ஸ்டேட்டில் தான் இருக்கும். ஆகவே மெக்னீசியத்துலேருந்து +2க்கு போய்த்தீங்க, அதாவது 2 இலத்திரனை வந்து இழந்தீங்க. ஆகவே இதுக்கு வந்து ஃபஸ்ட்டாக மெக்னீசியம் ப்ளஸ் வரும், மெக்னீசியம் ப்ளஸ் கேஸ். அதுக்கு பிறகு என்ன வரப்போகுது? மெக்னீசியம் 2+ கேஸ் வரும். அதாவது இதுக்கு வந்து ΔH அயனாக்க வெப்ப உள்ளுறை, முதலாம் அயனாக்க வெப்ப உள்ளுறை, நியமம் முதலாம் அயனாக்க வெப்ப உள்ளுறைன்றுவோம். இதுக்கு வந்து ΔH இரண்டாம் அயனாக்க வெப்ப உள்ளுறை மாற்றம்டுவோம். ஓகே, இதுக்கு தான் சொல்லுவாங்கன்னா போன் ஏபர் சக்கரண்டு. இப்போ கூட்டு வரும். F கேஸின் இரண்டாம் இலத்திரன் நாட்ட வெப்ப உள்ளுறை மாற்றம் இடம்பெறாத தாக்க செயல்முறைகள் தானே கேட்குறாங்க. ஆகவே இரண்டாம் இலத்திரன் நாட்ட வெப்ப உள்ளுறை, இங்கே வந்து இரண்டாம் அயனாக்க வெப்ப உள்ளுறை தான் மெக்னீசியத்தில் வரும். இரண்டாம் இலத்திரன் நாட்ட வெப்ப உள்ளுறைன்னு ஒன்று வராது. ஆகவே கூற்று பிழை. பியை பார்ப்போம். மெக்னீசியம் சொலிடின் அணுவாதல் வெப்ப உள்ளுறை மாற்றம். மெக்னீசியம் நான் ஃபஸ்ட்டாக சொன்ன மாதிரி மெக்னீசியம் சொல்லிட்டு மெக்னீசியம் கேஸுக்கு போகுது. ஆகவே இதை வந்து அணுவாதல் வெப்ப உள்ளுறைன்னு சொல்லவும் மேலும், இல்லாட்டி பதங்கமாதல் வெப்ப உள்ளுறைன்னு சொல்லவும் மேலும். சரியா? ஆகவே அந்த கூற்றும் சரி. அடுத்த சிக்கு பார்ப்போம். எஃப்பின் அணுவாதல் வெப்ப உள்ளுறை மாற்றம். அதே மாதிரி தான் F2 கேஸ்லேருந்து F கேஸுக்கு, அதாவது அணுவாதல் என்னாண்டா சேர்வையிலேருந்து கேஸ் நிலைக்கு மாறுற, இல்லாட்டி சொலிட் நிலையிலேருந்து கேஸ் நிலைக்கு. இறுதியில் வர்றது வந்து வாயு நிலையில் காணப்படணும். சரியா? அதுக்கு தான் அணுவாதல் வெப்ப உள்ளுறைன்னு சொல்லுவோம். இன்னைக்கு வந்து அணுவாதல் வெப்ப உள்ளுறை ஒரு மூலுக்கு தான் நாங்கள் பார்க்குறோம். ஒரு மூல் வாயு நிலையில் உள்ள அணு ஒன்று உருவாகணும். இங்கே 2 வந்திக்கு. ஆகவே இனி தர 2 கட்டாயம் போடணும். சரியா? நாங்கள் கணக்கு பக்கக்குள்ள கட்டாயம் அன்னைக்கு போடணும். சரியா? ஓகே, அப்போ எஃப்பின் அணுவாதல் வெப்ப உள்ளுறை மாற்றம் அதுவும் சரி. அடுத்த டி, மெக்னீசியத்தின் உருகலின் வெப்ப உள்ளுறை மாற்றம். அப்படியா? உருகலின் வெப்ப உள்ளுறை மாற்றம் எப்போ வரும்? சொலிட்லேருந்து திண்ம நிலையிலேருந்து திரவ நிலைக்கு மாறி இருந்தாண்டா உருகலின் வெப்பநிலை மாற்றம் அப்படின்னு வந்திருக்கும். ஆனால் இங்கே அப்படி வருமா? அப்படி வராது. சரியா? இனி வந்து அணுவாதல் வெப்ப உள்ளுறை மாற்றம் இல்லாட்டி பதங்கமாதல் வெப்ப உள்ளுறை மாற்றம் தான் வந்திருக்கணும். ஆகவே டி கூற்றும் பிள்ளை.
அப்போ ஏடிபியில் முதலாவது ஆன்சர். ஓகே, 38வது கேள்வி பார்ப்போம். பின்வரும் ரசாயன தாக்கங்களில் சரியாக வகை குறிப்பிடப்பட்டது எது அல்லது எவை அப்படின்னு கேட்குறாங்க. Na2H2O3க்கு அமிலம் சேர்க்கும் போது அது இருவழி விகாரத்துக்கு உட்படும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ பார்ப்போம். Na2H2O3, நான் அதை H2O3 2- எழுதுகிறேன். H2O3 2-, இதுக்கு அமிலம் அதாவது ஐதான அல்லது செறிந்த அமிலம் போடுறேன். சரியா? போட்டால் சல்ஃபர் கூழ்கந்தகம் வரும், அதோட SO2 வாயு வரப்போகுது. சரியா? இதில் சல்ஃபர்ட ஒட்சியேற்ற +2, இதில் 0, இதில் +4 வரும். ஆகவே ஒரே நடியில் ஒட்சியேற்றப்படுது, அதோட ஒரே நடியில் தாழ்த்தலும் அடையுது. ஆகவே இந்த தாக்கம் ஒரு இருவழி விகார தாக்கம். ஆகவே ஏ கூற்று சரி. பி கூற்றை பார்ப்போம். NH3 லித்தியத்துடன் தாக்கமடையும் போது LiNH2வும் H2 வாயும் விளைவாக பெறப்படும் அப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ பாருங்க, லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், பெர்லியம், மெக்னீசியம், கால்சியம், ஸ்ட்ரோன்சியம், பேரியம். சரியா? இங்கே இந்த அவ்வளோ மூலகங்களும் NH3யோட தாக்கமடையக்குள்ள நைட்ரைட் N3- சக ஹைட்ரசன் வாயு வரும். அதே மாதிரி இந்த மூலகங்கள் NH3யோட தாக்கமடையக்குள்ள NH2- H2 கேஸும் வரப்போகுது. சரியா? ஆகவே அதில் லித்தியம் முதலாம் கூட்ட மூலகங்களோட அங்கனைக்கு சேர்ந்து வராது. ஆகவே அந்த கூற்று பிழையாக காணப்படும். அடுத்த சி கூற்று வரும். H2O2 ஆனது Fe2+ உடன் தாக்கமடையும் போது நீரையும் MnO4- உடன் தாக்கமடையும் போது O2வையும் விளைவாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லி. Fe2+ H2O2 தாக்கமடையக்குள்ள Fe2+ Fe3+ மாறும், அதோட H2O2 -1ல் காணப்படும் ஆக்சிஜன் அது நீராக மாறப்போகுது. சரியா? -2க்கு போகும். அதே மாதிரி H2ஓயும் MnO4- தாக்கமடையக்குள்ள H2O2 MnO4- H2O2 தாக்கமடைஞ்சா என்ன நடக்கும்? MnO4- மெங்கனீஸ் +7லேக்கு +7லேருந்து Mn2+க்கு மாறும், தாழ்த்தலடையும், அதோட H2O2 -1லேருந்து O2க்கு ஒட்சியேற்றப்பட போகுது. ஆகவே O2வையும் விளைவாக கொடுக்கும். அந்த கூற்று சரி. டி கூற்றை பார்ப்போம். FeCl3 நீர் கரைசலுக்கு SO2 வாயுவை செலுத்தும் போது, சரியா? இன்னைக்கு Fe3+ எழுதுறேன். Cl3யை Fe3+க்கு SO2 வாயுவை செலுத்துகிறாங்க. Fe3+, Fe4+க்கா இல்லை, அப்போ கட்டாயம் தாழ்த்தல் அடைய வேணும். ஆகவே Fe2+க்கு தாழ்த்தல் அடையும், அதோட SO2 +4லேருந்து +6க்கு, அதாவது SO4 2- ஒட்சியேற்றப்படும். மென்பச்சை கரைசல் பெறப்படுவதுடன் மென்பச்சை நிறம் எதாக காணப்படும்? இந்த Fe3+ Fe2+ தாழ்த்தப்படக்குள்ள வர நீர் கரைசல். சரியா? இதுக்கு எப்படி எழுதலும்? FeH2O 6 times 2+ எழுதவும் மேலும். சரியா? இது மென்பச்சையாக காணப்படும். ஆகவே மென்பச்சை பெறப்படுவதுடன் BaCl2 aqueous சேர்க்கும் போது HClல் கரையாத வெள்ளை வீழ்படிவம் பெறப்படும் அப்படின்னு சொல்லி. சரியா? BaCl2 Ba2+ நான்
CO3 SO3 SO4 2 minus 2 minus 2 minus சேர்த்தேன்டா BaCO3 வரும், அதே மாதிரி BaSO3 வரும், அதே மாதிரி BaSO4 வரப்போகுது. பொதுவாக நாங்கள் BaCl2 தான் நாங்கள் சேர்ப்போம். சரியா? சேர்த்தண்டா வாரது. இது அவ்வளோ வீழ்படிவு என்ன கலர்ண்டா வெள்ளை நிறமாக காணப்படும். வெள்ளை நிறமாக காணப்படும். இதுக்கு நாங்கள் அமிலம் சேர்த்தோண்டா, அமிலத்தை சேர்த்தோண்டா இந்த ரெண்டு மூலகங்களும் இது BaCO3 BaSO3 இது BaCO3யும் BaSO3யும் என்ன செய்யும்? அமிலத்தில் கரையும். சரியா? ஆனால் BaSO4 என்ன செய்யாது? கரையாது. BaSO4 அமிலத்தில் கரையாது. ஆகவே HClல் கரையாத வெள்ளை வீழ்படிவும் பெறப்படும் அப்படின்னு சொல்லி அந்த கூற்று சரியாக. ஆகவே ACD 5வது ஆன்சர் வரும். 5வது ஆன்சர் வரப்போகுது. ஓகே, 39வது கேள்வியை பார்ப்போம். தாக்க வரிசைக்கும் மூலக்கூற்று திறனுக்குமான ஒப்பீடுகளில் தவறானது அப்படின்னு கேட்குறாங்க. அதில் ஏ கூற்று இவை 2 பூஜ்ஜியமாக அமையலாம். சரியா? 2ம் பூஜ்ஜியமாக அமையலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படியா? இல்லை, தாக்க வரிசை மூலக்கூற்று திறன் 1 2 3 அதை தாண்டது கஷ்டப்படுது. சரியா? மூலக்கூற்று திறன் 1 ஆயிக்கலாம், இல்லாட்டி 2 ஆயிக்கலாம், 3 ஆயிக்கலாம். தாக்க வரிசை நேர் பெருமானம் ஆயிக்கலாம், இல்லாட்டி மறை பெருமானம் ஆயிக்கலாம், இல்லாட்டி பூஜ்ஜியம் ஆயிக்கலாம், இல்லாட்டி பின்னம் ஆயிக்கலாம். சரியா? நேர் பெருமானம் ஆயிக்கலாம், மறை பெருமானம் ஆயிக்கலாம், பூஜ்ஜியம் ஆயிக்கலாம், இல்லாட்டி பின்னமாக காணப்படலாம். ஆகவே 2 பூஜ்ஜியமாக அமையுன்றது பிள்ளை. பியை பார்ப்போம். தாக்க வரிசை பரிசோதனை ரீதியாக துணியக்கூடியது, ஆனால் மூலக்கூற்று திறன் கொள்கை ரீதியானது தாக்க பொறிமுறையூடாக துணியப்படுகின்றது. அந்த கூற்று சரி. சரியா? தாக்க வரிசை பரிசோதனை ரீதியாக துணியக்கூடியதாக காணப்படும். மூலக்கூற்று திறன் எப்படியானதுன்னா கொள்கை ரீதியானதாக காணப்பட போகுது. தாக்க வரிசை பரிசோதனை கட்டாயம் ப்ராக்டிக்கலாக தான் எங்களுக்கு தாக்க வரிசையை துணியக்கூடியதாக காணப்படும். ஓகே, சீல தாக்க வரிசை 0 1 2 3 4 என அமையலாம், ஆனால் மூலக்கூற்று திறன் 3லும் அதிகமாக அரிதாகவே இடம்பெறும். நான் ஃபர்ஸ்ட்டாக சொன்ன மாதிரி தான் நேர் பெருமானமா, மறை பெருமானமா, இல்லாட்டி பூஜ்ஜியமா, இல்லாட்டி பின்னமாக அமையலாம். மூலக்கூற்று திறன்றது அப்படி இல்லை. 1 2 3 தாண்டது அரிதாக தான் காணப்படும். சரியா? ஓகே, அப்போ சி கூற்றம் சரி. டியை பார்ப்போம். தாக்கமொன்றின் வரிசை என்பது தாக்கத்தை தீர்மானிக்கும் படியில் இடம்பெறும் தாக்கிகளின் பீசமான எண்களோட கூட்டுத்தொகை. ஆனால் தாக்கம் ஒன்றின் மூலக்கூற்று திறன் என்பது தாக்கத்தை தீர்மானிக்கும் படியில் மோதலுறும் அயன்கள் அல்லது மூலக்கூறுகளின் எண்ணிக்கை ஆகும். அந்த கூற்றும் சரி. சரியா? ஒரு தாக்கம் ஒன்றில், அதாவது ABC அப்படி தாக்கம் ஒன்றிக்குன்னு வைங்களே, இது ஒரு முதன்மை தாக்கம். மூலக்கூற்று திறன் என்னண்டா இதில் எத்தனை தாக்கிகள் தாக்கமடையுது அப்படின்னு பார்க்குறது. அப்போ இங்கே மூலக்கூற்று திறன் இங்கே 3 வரப்போகுது. சரியா? ஆனால் இங்கே இன்னைக்கு தாக்க வரிசைன்றது என்னண்டா தாக்கிகளோட பீசமான குணகங்களோட கூட்டுத்தொகையை செல்வோம். சரியா? இதுக்கு முன்னுக்கு வர பெருமானங்கள், மூல் பெருமானங்கள், அதை கூட்டி அதைத்தான் செல்வோம் என்ன தாக்க வரிசைன்னு செல்வோம். சரியா? ஆகவே அந்த கூற்றும் சரி. இதுக்கு 5வது ஆன்சர் வரும். ஓகே, 40வது கேள்வியை பார்ப்போம். பின்வரும் தாக்க பொறிமுறைகளில் அதிகளவு இடம்பெறக்கூடிய படிகள். இதில் கருணாடி ஒன்று தந்தினாங்க, OH மைனஸ்ண்டு. அது போய்த்து என்ன செய்யுதுண்டா COO கார்பனில் கார்பனை தாக்குது. சரியா? தாக்கி இப்படி வருது. அதுக்கப்புறம் COO CL OH இணையுது.
இங்கே வர தனிச்சோடி வந்து மறுக்கணும் கீழே வந்து Cl விடுவிக்கப்படுது. சரியா? இது வந்து கருநாட்ட கூட்டலில் தொடர்ந்து நீக்கல் நடக்குது. சரியா? இதில் எப்படி வரும்? கருநாட்ட கூட்டலை தொடர்ந்து நீக்கல். சரியா? அதான் இதில் பொறிமுறை. இது வந்து எஸ்டருக்கும் வரும், இதே மாதிரி கார்பாக்சிலிக் அமிலத்துக்கும் வரப்போகுது. ஓகே, அப்போ இது வந்து அதிக அளவு இடம்பெறக்கூடியபடி தான் இந்த கூற்று சரி. பிக்கு வருவோம். பியில் வந்து பாருங்கள், இதில் வந்து பென்சீன் ரிங் ஒன்று தந்துக்கிறாங்க. அதுலேருந்து CH C CH3 CH3 இதுலேருந்து HBRக்கு அம்புக்குறியோன்னு போகுது. இந்த கூற்றும் இந்த கேள்வி பி கூற்றும் சரி. சரியா? ஏன் சரின்றா பாருங்கள், கார்பன் டபுள் பாண்ட் கார்பன் அப்படின்னு வைங்களே. இதில் இங்கே ஹைட்ரஜன் காணப்படும், இங்கே ஹைட்ரஜன் காணப்படும், இங்கே ஹைட்ரஜன் காணப்படுற, இங்கே CH3 கூட்டம் காணப்படுது. சரியா? ஓகே, இப்போ HBr ஒன்று வந்தேன்டா. HBr உண்டு, நாங்கள் HBr போட்டு வந்தேனே மார்க்கோனிகோ விதிப்படி போட்டேன்டா. HBRல இது ஹைட்ரஜன் எங்கே நீர், Br எங்கே நீர் அப்படின்ட்டு எப்படி பார்க்குறேன்டா. இங்கே வந்து மின்னெதிர்த்தன்மை புரோமினுக்கு கூட, ஆகவே இதுக்கு வந்து நாங்கள் டெல்டா மைனஸை கொடுப்போம். இன்னைக்கு ஏற்றத்தில் வந்து டெல்டா ப்ளஸ்ஸை வந்து ஹைட்ரஜனுக்கு கொடுக்க போகிறோம். இங்கே வந்து CH3 கூட்டம் ஒரு தள்ளும் கூட்டம். சரியா? CH3 கூட்டம் ஒரு தள்ளும் கூட்டம். ஆகவே இந்த கார்பன் டபுள் பாண்ட் கார்பனில் வந்து தள்ளும். அப்படி தள்ளுறதால இலத்திரன்கள் வந்து இந்த கார்பன் பக்கம் வந்து செறிவடையும். ஆகவே இன்னைக்கு வந்து டெல்டா மைனஸை கொடுப்போம், இதுக்கு டெல்டா ப்ளஸ்ஸை கொடுக்க போகிறோம். சரியா? CH3 கூட்டம் தள்ளும் கூட்டம்ன்றதால இது வந்து கார்பன் டபுள் பாண்ட் கார்பனில் உள்ள இலத்திரன்களை வந்து இந்த கார்பனை நோக்கி தள்ளும். ஆகவே இதுக்கு வந்து டெல்டா மைனஸை கொடுப்போம், இந்த கார்பனுக்கு டெல்டா ப்ளஸ்ஸை கொடுக்க போகிறோம். ஆகவே இன்னைக்கு இந்த வார அம்புக்குறி ஹைட்ரஜனை தாக்கினாலும் இந்த ஹைட்ரஜன் வந்து இதோட தான் இணையும், இந்த புரோமின் வந்து இதோட தான் இணைய போகுது. அதுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம் என்ன, ஹைட்ரஜன் கூடின கார்பனோட ஹைட்ரஜனும் ஹைட்ரஜன் குறைஞ்ச கார்பனோட புரோமினும் இணையிறேன்னு அதுக்கு தான் சொல்கிறேன். சரியா? இது இன்னைக்கு வந்து ஒரு பென்சீன் வளையம் ஒன்று வந்தேன்னு வைங்களேன். பென்சீன் வளையம் ஒன்று வந்தேன்டா, அது வந்து கார்பன் டபுள் பாண்ட் கார்பன்லேருந்து இலத்திரன்களை தன்னை நோக்கி இழுப்பார். அப்படி இழுக்கிறதால இந்த இலத்திரன்கள் வந்து இந்த கார்பனை நோக்கி செறிவடையும். ஆகவே இந்த கார்பனுக்கு வந்து டெல்டா மைனஸ் வரும், இதுக்கு டெல்டா ப்ளஸ் வரப்போகுது. ஆகவே இந்த கார்பன்லேருந்து போகிற பொண்டு வந்து இந்த கார்பன்லேருந்து போகிற அம்புக்குறி வந்து ஹைட்ரஜனுக்கு வைத்து புரோமினுக்கு இலத்திரனை கொடுத்துட்டு இந்த ஹைட்ரஜன் வந்து எங்கே சேரும்டா, இங்கே தான் சேரும். சரியா? டெல்டா ப்ளஸ் இது காணப்படுற, ஆகவே இந்த ஹைட்ரஜன் வந்து இந்த கார்பனோட தான் சேரும், இந்த கார்பனோட புரோமின் சேரும். சரியா? இங்கே வந்து மார்க்கோனிகோ விதிப்படி பார்க்கக்கொள்ள எங்களுக்கு வந்து ஹைட்ரஜன் கூடின பக்கத்தில் வந்து புரோமின் இணையாது அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஓகே, இங்கே வந்து அவ்வளோ இதாக கேட்டில்ல, இந்த கூற்று சரின்னு எடுப்போம். ஓகே, அடுத்த சிக்கு வருவோம். சி கூற்றில் புடை அட்கைல் ஏலைட் ஒன்று தந்திராங்க. சி 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 நான் இன்றைக்கி வந்து CH3 வந்து ஆர்ன்னு எடுக்கிறேன், அட்கைல் கூட்டம் தானே. இன்றைக்கி வந்து பிஆர் ஒன்று தந்திராங்க. சரியா? இந்த பிஆர் வந்து கலண்டு போகுது, அதால் புடை கார்போகட்ரைன் ஒன்று உருவாகுது. புடை கார்போகட்ரைன் ஒன்று உருவாகுது. சரியா? இங்கே வந்து இப்படி ரெண்டு படியாக தராம, சரியா? இங்கே வந்து சரியாக பார்த்தா எப்படி வந்திக்கணும், பிஆர் போகுது, அதுக்கப்புறம் இதோட வந்து என்ன இணையும், சிஎன் இணையும், சிஎன் மைனஸ் இணைஞ்சி ஆர் சி சிஎன் ஆர்.
இப்படி வந்திக்கணும். புடைக்காபோக்கற்றைன்றது வந்து எப்படியானது? உறுதி கூடினது. இப்போ நான் போடுறேன் RCH2+. இது முதல் காபோக்கற்றையன். அதே மாதிரி RCHR. வழி காபோக்கற்றையன் RCRR. இது புடைய காபோக்கற்றையன். உறுதித்தன்மை வந்து மேலிருந்து கீழ் நோக்கி வந்து என்ன செய்யும்? கூடிக்கொண்டு போகும். உறுதி வந்து கூடும். சரியா? மேலிருந்து கீழ் நோக்கி வரக்குள்ள உறுதித்தன்மை கூடிக்கொண்டு போகும். ஒரு படியில் நடக்கிற தாக்கங்கள் எங்கே நடக்கும்டா? இங்கே 3ஆம் கூற்றில் சொல்லிற மாதிரி நடக்கும். எங்கண்டா? முதல் காபோக்கற்றையன்லையும் வழி காபோக்கற்றையன்லையும் மட்டும்தான். ஏண்டா அதில் வந்து முதல் காபோக்கற்றையனும் வழி காபோக்கற்றையனும் உறுதி குறவு. சரியா? பிஆர் வந்து இந்த முதல் காபோக்கற்றையனோட சேர்ந்துக்கிடுவீங்களே. இப்போ RCH2BR அப்படி சேர்ந்து இது வந்து இப்படி தனியாக பிரிஞ்சு போகாது. எப்பயுமே இதோட இப்போ CN உண்டு, இன்னொரு கண்ணாடி வந்து அது வந்து தூண்டக்கொள்ள தான் இந்த பிஆர் பிரிஞ்சு போகும். பிரிஞ்சு போய்த்து RCH2BR உருவாக போகுது. ஆனால் புடைக்காபோக்கற்றையனுக்கு அந்த பிரச்சனை இல்லை. ஏண்டா இந்த புடைக்காபோக்கற்றையன் வந்து உறுதி கூடினது. ஆகவே 2 படியில் தாக்கம் நடக்கும். ஃபஸ்ட்டாக கருணாடி வந்து பிரிஞ்சு போவார். பிரிஞ்சு போய்த்துட்டு காபோக்கற்றையனாகும். புடைக்காபோக்கற்றையன் மறுக்கணும் இன்னொரு கருணாடி வந்து சேருவார். கருணாடி சேர்றதால இன்னொரு சேர்வையை உருவாக்குவார். ஆகவே இந்த கூற்று சி கூற்று வந்து பிழை. அப்படி வராது. இதே மாதிரி 2 படியில் தான் தாக்கம் வந்து நடக்க போகுது. ஓகே அப்போ அந்த கூற்று பிழை. டிக்கு வருவோம். டியில் வந்து ஏசைலேற்றம் நடந்தீங்க. ஏசைலேற்றத்தால் இப்போ நான் ஃபஸ்ட்லேருந்து எழுதுகிறேன். CH3 ஏசைலேற்றத்தில் என்ன நடக்கும்? COOCl இருக்கும். அதோட AlCl3 சேரும். AlCl3 சேர்ந்து என்ன நடக்கும்? CH3 COO ப்ளஸ்ஸும் AlCl4 மைனஸும் உருவாக போகுது. சரியா? இப்போ இது வந்து என்ன? இலத்திர நாடி. அந்த இலத்திர நாடி என்ன நடக்கும்? பென்சீன் வளையத்தோட தாக்கம் அடைய போகுது. என்ன செய்யும்? COOCH3 வரும். COOCH3யோட இதுலேயும் நம்புக்குரிய ஒன்று COOCH3க்கு வரும். அதால் என்ன நடக்கும்? ஹைதரசன் COOCH3 உருவாகும். இங்கனைக்கு வந்து ஒரு கார்பன் இது ஹைதரசன் பற்றாக்குறையாக காணப்பட்டதால் இங்கே ப்ளஸ் வரும். இனி பிணைப்பு அப்படியே வரும். ஓகே, இந்த கட்டமைப்பு தான் தந்திராங்க. இந்த ஹைதரசனை வந்து AlCl4 மைனஸ் வந்து எடுக்க போகுது. எடுக்கிறதால ஹைதரசன் அந்த இலத்திரனை வந்து இங்கே கொடுத்துட்டு போகும். கொடுத்துட்டு போகிறதால CH3 COOCH3 சக AlCl எனக்கு வந்து AlCl3யும் HClவும் வரப்போகுது. சரியா? ஓகே, இதான் ஏசைலேற்றம்னு சொல்லுவோம். ஆகவே இது வந்து டி வந்து வலிமையாக நடக்கிறபடி அதிக அளவு இடம்பெறக்கூடியபடி தான். ஆகவே அதுவும் சரியான கூற்று. ஆகவே ABDன்னு வரும். இதுக்கும் 5th ஆன்சர் வரும். 5th ஆன்சர் வரும். பி வந்து சில நேரம் எங்களுக்கு பிளானும் எடுக்கலாம். ஏண்டா அந்த கட்டமைப்பில் தந்திராங்க பாருங்கள். விளைவில் வந்து பென்சீன் வளையத்தில் வந்து ஒரு பொண்டை வந்து குறைச்சிடுறாங்க தானே. இங்கே வந்து பொண்ட் தந்தில்லை விளைவில். பி கூற்றில் பாருங்கள். விளைவில் வந்து இங்கே இது பொண்ட் வந்து தந்தில்லை. ஆகவே அந்த கூற்றை வந்து எங்களுக்கு பிளானும் எடுக்கலாம். பிளான் எடுத்தாண்டா என்ன வரும்? AD வரும். அதாவது 4வது கூற்று வரும். 4வது விட வரும். இல்லாட்டி அதை வந்து பை மிஸ்டேக்னு எடுத்தேன்டா, பிரிண்டிங் மிஸ்டேக்னு எடுத்தேன்டா 5வது கூற்று வரப்போகுது.